ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமச்சிவாய் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2வது வாரம் சிறுவாபுரி டெம்பிள் தாங்க வந்திருக்கோம். ஸோ நான் டோட்டலாக 13 வாரம் போயிருந்தேங்க. அதில் ஃபஸ்ட்டு வாரம் உங்கள் கூட நான் நேற்று ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வாரம் வீடியோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா 13 வாரமும் நான் வந்து போயிட்டு தனியாக ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சுட்டேன் வீடியோஸ் எல்லாமே. அப்பப்போ போடலான்னு பார்த்தா என்னால் போட முடியல, டைம் இல்லை. ஸோ அதனால தான் இப்போ நான் ஃபுல்லாக முடித்த பிறகு டெய்லி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் இது 2வது வார வீடியோ. நான் வந்து செவ்வாய்க்கிழமெல்லாம் போகலைங்க. சனிக்கிழமை தான் நான் போயிட்டுருந்தேன். ஸோ சனிக்கிழமை அந்த விடாமல் போனேன். அதேமாதிரி நம்ம லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது கூட எனக்கு வந்து வரல. எப்படின்னா தள்ளி போயிடுச்சு. எனக்கே ஷாக்காயிடுச்சு. என்னடா இது, நமக்கு பரவாயில்ல, முருகரோட அருள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அந்த லேடிஸ் ப்ராப்ளம் கூட எனக்கு தள்ளி போயிடுச்சு. 2வது வாரமும் அதேமாதிரி வெற்றிகரமாக நல்லா அழகாக சாமி கும்பிட்டு வந்தோம். ஆனால் நான் எப்பயுமே வந்து நாங்கள் 50 ரூபா டிக்கெட்டில் தாங்க போயிடுவோம். 50 ரூபா டிக்கெட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா, என்னமோ தெரில, அங்கே இருக்கிறவர் வந்து இந்த சைடு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை திறந்து விட்டுருவார். அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் எப்போ போனாலுமே ஒன்று ஈவினிங் கொஞ்சம் ரேராக தான் போவோம். இது எல்லாமே மார்னிங் போனது. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, கோயம்பேட்லேருந்து ஒரு 8 o'clock கிளம்புறோம் அப்படின்னா, நாங்கள் அங்கே ரீச் ஆகிறது 9:30 10 o'clockலாம் ரீச் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி ரீச் ஆகிடும். ஆனால் வெடிகாலம் கிளம்பிடுவோம் திருவான்மூர்லேருந்து கிளம்பும்போது. ஸோ இப்போ நம்ம கோயம்பேட்லேருந்து 7:30 8 o'clock கிளம்புறோம். நாங்கள் அங்கே ஒரு 9 o'clock அப்படிலாம் ரீச் ஆகிட்டோன்னா 9:30க்கு ஒரு வாட்டி ரீச் ஆகும், ஒரு வாட்டி 10 o'clock ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி மாற்றி ரீச் ஆகிடுவோம். ஸோ ரீச் ஆகிட்டோன்னா இவ்வளோ கூட்டம் தான் இருக்கும். 50 ரூபா டிக்கெட்டில் போயிடுவோம். ஏன்னா 50 ரூபா டிக்கெட்டில் போனால் கொஞ்சம் சீக்கிரமாக சாமி பார்த்துலாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா டிக்கெட்டில் போயிடுவேன். இந்த வாட்டியும் வந்து நல்ல சாமி வந்து பார்த்தோம். அண்ட் அபிஷேகமும் நடந்தது இந்த பயணம். ஸோ நல்லா இருந்தது. அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்து குரங்கு வச்சுட்டு இருந்தது. அதையும் வந்து கூட நல்லா ஜாலியாக அந்த குரங்கு கூட விளையாடிட்டு பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அந்த குரங்கு, ஏமா அதை வச்சுருக்கேன் விட்டுரு அப்படின்னு. இல்லை அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அதனால் நாங்கள் வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சிங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்து, ஒரு தாய்கிட்டேருந்து ஒரு குரங்கு பிரிச்சுட்டுன்னு வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த வாட்டி நாங்கள் போகும்போது 50 ரூபா டிக்கெட்டு வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு லைன்லலாம் நின்னோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக வந்ததுனால அப்படியே வந்து அந்த கேட் வழியாக ஜம்ப் பண்ணி மாறி 100 ரூபா டிக்கெட்டுக்குள்ளே போய் 100 ரூபா டிக்கெட்டுக்கு போயிட்டோங்க. 100 ரூபா டிக்கெட் போன பிறகு தான் தெரிஞ்சுது அங்கேயே வந்து சம கூட்டமாக இருந்தது. எப்பயுமே 50 ரூபா டிக்கெட்டில் தான் போவோம். நான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்பயுமே 50 ரூபா டிக்கெட்டில் தான் போவோம். கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுன்னா அந்த கம்பி வழியாக நுழைஞ்சிருவோம். அது வழியாக போயிட்டு 100 ரூபா டிக்கெட்டுக்கு போயிடுவேங்க. ஏன்னா அப்படி போனால் தான் நம்ம வந்து சாமி கிட்டேயும் பார்க்க முடியுது, நல்லாயிருக்கு. அப்புறம் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஒரே கடையில் தான் மாலை வாங்குவோம். அவர்கிட்டயே மாலை வாங்கிக்கிட்டேன். அரளி மாலை தான் நான் வாங்கினேன். ஸ்டார்டிங் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். முருகருக்கு ரொம்ப பிடிச்சது அரளி மாலைன்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே அந்த 13 வீக்ஸுமே நான் அரளி மாலையை தான் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேண்டுதல் இருந்து அது நல்லபடியாக முடிஞ்சுது. அந்த 6 வாரம் போயிட்டு 7வது வாரமும் போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வேண்டுதல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 6 வாரத்தையும் கம்ப்ளீட்டாக முடித்தேன். இது 2மே எனக்கு இந்த 2 வாட்டியுமே நான் வந்து நல்லபடியாக சாமி வந்து கும்பிட்டு முடித்தேன். அண்ட் நல்லபடியாகவும் முடித்தேன். என்னோடய விரதத்தையும் சரி, நான் போன காரியங்களும் கரெக்டாக வந்து நடந்துச்சு. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நம்ம செவ்வாய்க்கிழமை தான் போனால் பலிக்கும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து சனிக்கிழமை போகலாம், சண்டே போகலாம். எதுனாலுமே நம்ம வந்து ஒரு பக்தியோடு போனால் நமக்கு வந்து முருகர் கட்டாயமாக வந்து நம்மளுக்கு அருள் புரிகிறார். இது ரொம்ப ஒரு சத்தியமான உண்மைங்க. ஸோ நீங்கள் போய் போங்க. இப்போ தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் சாட்டர்டே சண்டே கூட டைம் கிடச்சா போயிட்டு வாங்க. ரொம்ப பெஸ்ட்டு. டியூஸ்டே போயிட்டு ஜனத்தில் போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ சாட்டர்டே சண்டே கூட போகலாம். முடிஞ்சால் டியூஸ்டே கூட போயிட்டு வாங்க. ரொம்ப ஹாப்பி தான். அதுவும் நல்லது விஷயம் தானே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சிறுவாபுரி நான் போயிட்டு இருந்தது நல்லபடியாக முடிஞ்சுது. சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டேங்க. ஸோ நாளைக்கு நான் 3வது வாரம் போன வீடியோஸு உங்களுக்கு நாளைக்கு போடுறேங்க. பாய்.